எங்க பார்த்தாலும் ஸ்டேஷன்ல போட்டு இடிக்கிறான். அப்போ டிஜிபி ஐஜி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா? இவங்கெல்லாம் இறந்துட்டாங்களா? இல்ல ஒருவேளை திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அவங்க ஊமி ஆயிட்டாங்களா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய மாதிரிலாம் வருது. பொதுமக்கள் அவங்க சேலரி கொடுக்கறதுக்காக மட்டும், டாக்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும், சம்பளம் கொடுக்காததுக்காக மட்டும் நம்ம வேலை பார்க்கணும். அப்படிப்பட்ட வேலை இல்லை. இப்ப எங்க பார்த்தாலும் போலீஸ் லெஜிட்மெண்ட் அடி வாங்கி தூங்குது. போலீஸோட லெஜிட்மெண்ட் ஏத்துக்க மாட்டேங்கிறான். எனக்கே கூட பயமா இருக்கு. என்னை போலீஸ் ஆஃபீஸர் ஏத்துக்கிடுவாங்களா? அப்படி அந்த அளவுக்கு மனக்கவலை. ஐஜின்னு ஒரு ஆள் இருப்பாரு. அவர் பார்த்தாருன்னா அவருக்கு ஒரு கடமை இருக்கு. அவர் விட்டு விலக முடியாது. இவங்களுக்கு என்ன காரணம்னா வேலை தெரியல. எவ்வளவு நாளைக்கு இப்போ கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு காரணம் என்ன? மொழி தெரியாதவங்களை கொண்டாந்து உள்ள தள்ளுறாங்க. நல்லா பேசுறா சார், ஏன் பேசுறான்னு வந்து எடுக்க வேண்டியதுன்னு கேச. நல்ல தமிழ் பாடம்லாம் போடுறேன், நல்ல பாடலாம் போடுறேன். வா உள்ள இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. குத்துக்கள் மாதிரி உட்கார முடியாது. கேட்டா சூப்பர்வைசர் ஆஃபீஸர், ஆல் இந்தியா, இது எவ்வளவு நாளைக்கு சொல்லிட்டே இருப்பேன். இது தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லா சொல்றேன். எல்லா பொதுமக்களும் பார்த்துக்கணும். என்னைக்கு பேப்பர் எடுத்து எழுதுறாங்களோ, எஸ்ஏ எழுதுவாங்க, இன்பெக்ட் எழுத, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பைசாவுக்கு லாயக்கு இல்லாது. அந்த கவர்மெண்ட்ல இதெல்லாம் ஜீவோ போட்டு அந்த சிஎஸ்ஆரை வந்து பண்ணணும்னு நினைக்க கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால ஏதாவது ஒரு புண்ணியமா ஹைகோர்ட் ஜட்ஜி இந்த சிஎஸ்ஆருங்கிற இந்த சனியை முடிச்ச டாக்குமெண்ட்டை ஒழிச்சு இல்லீகல்னு சொல்லி எழுதி போட்டாங்கன்னா மிகப்பெரிய எல்லாரும் 10,000 பப்ளிக்கை கூட அந்த ஜட்ஜோட போட்டோவில் காலில் விட்டு வந்து நீங்க எஸ்பி மாவட்ட எஸ்பின்னு சொல்லி பெரிய கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. 38 எஸ்பி 38 மாவட்டத்தில் இருக்காங்க. இவங்க யாராவது ஒரு ஆளு இந்த கவர்மெண்ட்லயோ இந்த 4 வருஷத்துக்குள்ள இதே மாதிரி இன்சிடென்ட்ல இப்படி நடந்திருக்கு, பச்சை குழந்தைய கூட கொண்டுருவா. இதெல்லாம் பெரிய கிரேவஸ்ட் ஆஃப் தி கிரேவ் கிரைம். என்னுடைய டியூட்டியில, என்னுடைய கடமையில, இதை நான் டியூட்டியில இது எனக்கு சார்ஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நான் எடுத்துக்கிறேன்னா என் வாழ்க்கையில காக்கி சட்ட பண்ணல கொடூரமான குற்றம் இது வேற எதுவும் இருக்காதுன்னு சொல்லி நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி எழுதியிருந்தாங்கன்னா அவங்க இந்த சமுதாயத்துல ஈடுபாடு, இன்வால்மெண்ட் இருக்குங்கிறத நல்லா காட்டலாம். ஏற்கனவே போலீஸ் லெஜிட்டிமேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா போலீஸ் அதிகாரத்தையும் அதனுடைய செயல்பாட்டையும் பொதுமக்கள் வந்து அதை வச்சு பார்த்து நம்பிக்கை வைப்பாங்க. நல்லா இருக்குங்க, நேர்மையானவங்க. நம்ம இப்ப எங்க பார்த்தாலும் போலீஸ் லெஜிட்டிமேட் அடி வாங்கி தூங்குது. போலீஸோட லெஜிட்டிமேட் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. சூப்பர்வைசரி இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. சூப்பர்வைசரி இன்ஸ்டிடியூஷன் அடிஷனல் டிஜிபி ஐஜி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா? இவங்கெல்லாம் இறந்துட்டாங்களா? இல்ல ஒருவேளை திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அவங்க ஊமி ஆயிட்டாங்களா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய மாதிரிலாம் வருது. அப்படின்னா இவங்கெல்லாம் இருந்தா இப்படி எல்லாம் நடக்காது. காவல் நிலையங்கள்ல நடக்காது. இதனுடைய விளைவு வந்து எனக்கு ஒரு கடமை இருக்கு. நான் 30 வருஷம் இந்த காவல் நிலையத்துல உழைச்சவன். இந்த காவல் நிலையத்துல உழைக்க போகும்போது அதனுடைய பெருமையை சிரமம் பார்க்காம மெதுவா கட்டி இந்த எஸ்பியா இந்த மாவட்டமா அப்படிங்கிறது போலீஸுக்கு ஓரளவுக்கு பெருமை சேர்த்தன வந்து வெளிநாட்டுக்காரங்க உங்க மாதிரி பிரஸ்காரங்க சொல்லணும். சிறுமை சேர்க்காம இருந்தேன். அந்த கடமையில நான் வந்து இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு இந்த மாதிரி இதெல்லாம் எஸ்பிஸ் வரணும். ஏன்னா பப்ளிக் லைஃப்ல வந்துட்டோம்னா பெரிய வேலைகளை கடமையில செல்லும் போது சில சிராய்ப்பெல்லாம் ஏற்படுத்த இதெல்லாம் இருந்துட்டு. ஏன்னா பொதுமக்கள் அவங்க சேலரி கொடுக்கறதுக்காக மட்டும், டாக்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும், சம்பளம் கொடுக்காததுக்காக மட்டும் நம்ம வேலை பார்க்கணும். அப்படிப்பட்ட வேலை இல்லை. இந்த வேலை வந்து சர்வீஸ் டு த காஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம். ரிப்பீட், சர்வீஸ் to the cause of victims of crime. That should be the religion of a police officer. ஏழைகளுக்கு, கிரைமால பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு அவங்களுக்கு தொண்டு செய்யறது அவங்களுடைய மதமா அவங்க ஏத்துக்கிடணும் ஒவ்வொரு மாவட்ட எஸ்பியும். இது ஒரு பெரிய அட்வைசரியா எடுத்து நான் ஏதோ பெரிய கிழிச்சவேன்னு சொல்ற மாதிரி எடுக்கக்கூடாது. நெகட்டிவ் அவங்க என்னைய பார்க்க கூடாது. கிட்டத்தட்ட நெருக்கி 10 வந்துருச்சு. 90 பேர் போலீஸ் வேண்டாம்னு சொல்றக்கூடிய அளவுக்கு நிகழ்வு நடக்கும்போது எஸ்பிகள் முன்ன வந்து இந்த போலீஸினுடைய இமேஜை காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றுறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த கவர்மெண்ட்ல இதெல்லாம் ஜீவோ போட்டு அந்த சிஎஸ்ஆரை வந்து பண்ணணும்னு நினைக்க கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால ஏதாவது ஒரு புண்ணியமா ஹைகோர்ட் ஜட்ஜி இந்த சிஎஸ்ஆருங்கிற இந்த சனியை முடிச்ச டாக்குமெண்ட்டை ஒழிச்சு இல்லீகல்னு சொல்லி எழுதி போட்டாங்கன்னா மிகப்பெரிய எல்லாரும் 10,000 பப்ளிக்கை கொண்டு அந்த ஜட்ஜோட போட்டோவில் காலில் கூட வந்து கொடுக்கும்.